வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஜனனியினுடைய கழுத்தை நெரித்த கதிர், விசாலாட்சியை அடிக்க பாய்ந்த கொடுமை, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் இன்னைக்கான எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொடர்கிறது. இன்றைய எபிசோடில் மதிவதினியும் ஜனனியும் சந்தித்து பேசுகிறாங்க. அப்போது மதிவதினி, ராவணன் கூட இத்தனை வருஷமாக வாழ்ந்த அவங்க யார் என்பது எனக்கு தெரியலை, ஆனால் அவனுடைய உண்மையான முகம் தெரிந்த பிறகுதான் அவன் எவ்வளவு ஆபத்தானவன் என்று புரிகிறது. அதனால்தான் நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க என்று ஜனனி எச்சரிக்கிறாங்க. மறுபக்கம் கதிர் தொடங்க உள்ள தொழிலுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் குணசேகரன் வீட்டிற்கு வந்து இந்த இடத்தை நீ உங்களுக்கு கொடுக்க முடியாது என சொல்கிறாங்க. இதனால் ஆத்திரப்பட்ட கதிர் என்னன்னு இடத்தை கொடுக்க முடியாது என கத்துறாங்க. திறப்பு விழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் முடித்துட்டேன், அழைப்புதலுக்கும் கொடுத்துட்டேன், இப்போது நில தர முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கத்துறாரு. உடனே நில உரிமையாளர் ஒப்பந்தம் இருந்தாலும் பல இடங்கள்ல இருந்து எனக்கு அதிக அழுத்தம் வருகிறது. குறிப்பாக மதிவதனியும் ஜனனியும் இந்த இடத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்பட்ட கதிர், ஜனனியை இனிமேல் உயிரோட விடக்கூடாதுன்னு அவனை கொன்று விடன்னு ஆவேசமாக பேசுகிறாங்க. கதிர் உடனே விசாலட்சுமி, யாரோ ஒருவர் சொன்னதற்காக ஒரு பொண்ணை கொல்ல போகிறியா? உங்கள் குடும்பம் இதற்கு முன்பு செய்த தவறுகள் போதாதா? உங்கள் அண்ணன் அப்பத்தாவை கொல்ல பார்த்தா, நீ ஜீவானந்த பொண்டாட்டியை கொலை பண்ண, கோபத்தோட கத்துறாங்க. கேட்ட விசாலட்சுமி அடிக்க பாய வீட்டில் இருந்த அனைவருமே சேர்ந்து அவரை தடுக்க நிறுத்துறாங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வரும் ஜனனி பார்த்தும் கதிரை அவளை கழுத்தை பிடித்து நெரிக்க முயற்சிறாங்க. உடனே நந்தினி ஓடி வந்து ஜனனியை காப்பாற்றி கதிரை சமாதானப்படுத்துறாங்க. பிறகு நடந்ததை நந்தினி ஜனனியிடம் சொல்றாங்க. நீங்களும் மதிவதினி சேர்ந்து நில உரிமையாளர் பேசினீங்களா? அவங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறாங்கன்னு சொல்ல ஜனனி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் ஏன் அப்படி செய்ய போறேன் என கேட்கிறாங்க. அப்போது கதிர் ஜனனியிடம் மதிவதினி சந்தித்து பேசிய போது எடுத்த புகைப்படத்தை காட்டி, இதுதான் உங்கள் சதி, அதற்காக நீ அவள் வீட்டுக்கு போன என்கிறாங்க. இதனால் கோபமடைந்த ஜனனி, நான் யாரை சந்தித்து பேசினாலும் உங்களிடம் அனுமதி கேட்க வேண்டுமா? ரேணுகா அக்கா நீங்கள் 2 நாளாக வீட்டில் இல்லை, அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதற்காக நீங்கள் சதி செய்ய போங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் இருவருமே பேசினால் அது சதியா என்று கேட்குறாங்க. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.